நேற்று வெள்ளை அறிக்கை விட்ட நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தமிழை சரியா பேச மாட்டேங்காரு, ரொம்ப திணறாரு அப்படின்லாம் நெட்டிசன்கள் ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. நிதி பற்றாக்குறைய நீதி பற்றாக்குறை அப்படின்னு சொன்னாரு அப்படின்னாங்க. அவர் உண்மையிலே நிதி பற்றாக்குறைய நீதி பற்றாக்குறைன்னு சரியா தான் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இங்க நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கு, அதுக்கெல்லாம் சரியான நீதியை கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை. அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, சரியான நீதி அதுக்கு இல்லை அப்படின்ன உடனே அவரு நம்மளுடைய கருத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணுமே அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துல, ஒரு ஆதங்கத்துல தான் அவர் நீதி பற்றாக்குறைன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, திடீர்னு இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் நம்மளுடைய கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கிட்ட போய், உங்களுக்கெல்லாம் பயிற்சி தராங்கல்ல சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு, ஏன் நீங்க முதலமைச்சர் விஜய்க்கு பயிற்சி கொடுக்க மாட்டேங்கிறீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவரு, என்னங்க அவர் மாண்புமிகு முதலமைச்சர், அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டாரு. இதே பயிற்சி உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் கொடுக்கலாமே சார்? இல்ல, இப்படி சொல்லக்கூடாது. ஒரு பயிற்சியை கொடுங்க. அதான் இப்படி சொல்லக்கூடாது. அதாவது அவர் மாண்புமிகு முதல்வர், அவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு நீங்க வந்து இப்படி சொல்லாது. செய்தியாளர்களை சந்திப்பதே கிடையாது சார். இல்ல, முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க முழுக்க பழிய திமுக அரசு மேல தூக்கி போட்டீங்க, ஆனா அது அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கை 2001 விட்டுருக்காங்க, 2021 நாங்க விட்டுருக்கோம். 2001 அதிமுக வெள்ளை அறிக்கை விடும்போது அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கான நிதி பற்றாக்குறையை பத்தி பேசியிருந்தாங்க. நாங்க 15 வருஷத்துக்குரிய நிதி பற்றாக்குறையை பத்தி பேசியிருந்தோம். ஆனா நீங்க வெறும் 5 வருஷத்துக்குள்ள நிதி பற்றாக்குறையை பத்தி தான் பேசியிருக்கீங்க அப்படின்னு இருந்தாரு. அதுக்கு தாவேக்காரங்க என்ன மாதிரியான கவுண்டர் கொடுத்தாங்கன்னா, ஏங்க நீங்க தான் 2021 15 வருஷத்துக்கு சொல்லிட்டீங்களே, அப்புறம் நாங்க ஏன் அதையும் சேர்த்து சொல்லணும், நாங்க கடந்த 5 வருஷத்துக்கு தாங்க பேசுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு மட்டுமே நீங்க ஒரு 6 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அதுபோக உள்கட்டமைப்புகள்லாம் கட்டமைக்கணும் அப்படின்னா உங்களுடைய தாவேக்கா ஆட்சியின் 5 ஆண்டு காலம் முடியும் போது எப்படி நீங்க ஒரு 20 லட்சம் கோடிக்கு மேல கடனை ஏற்றி வச்சிருவீங்க? இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க 20 லட்சம் கோடிக்கு மேல கடன் சுமையை அதிகரிக்கல அப்படின்னா என்னோட பொறுப்புகள்லாம் திறந்துட்டு நான் பதவி விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவர் நிதி சுமை அதிகமாகணும்னு நினைக்கிறாரா, இல்லைன்னா இவங்களால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இப்ப மக்கள் மத்தியில இருக்குது.